இறைவனையே வாழ்த்தி பாடியவர் மாணிக்கவாசகர். இறைவனுக்குள் அனைத்தும் அடக்கம். இறைவனை வாழ்த்தினால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் வாழ்த்துவதற்கு சமம் என்று நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று எம்பெருமானை வாழ்த்தி பாடியுள்ளார். சிவன் வேறு, மாணிக்கவாசகர் வேறு அல்ல. இருவரும் ஒருவரே என்று 63 அடியார்கள் வரிசையில் அவரை சேர்க்காமல் விட்டார் சுந்தரர். மாணிக்கவாசகர் இயற்றிய திருவாசகத்திற்கு பொருள் என்ன என்று அவரை கேட்டபோது அவர் நடராஜரை காட்டி இவரே பொருள் என்று கூறி ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் என்று தன்னுடைய 32வது வயதில் பெருமானுடன் இரண்டர கலந்தார். அந்த நாளே மாணிக்கவாசகரின் குரு பூஜையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை அவருடைய குரு பூஜை வருகிறது. மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். இந்த நாளில் அவர் இயற்றிய திருவாசகத்தை படிப்பதன் மூலம் இறைவனின் அருளையும் ஆசியையும் பெறலாம். பெருமானே, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைக்கிழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. உற்றார் உறவினர் கற்றார் யாரும் எனக்கு வேண்டாம். நான் வேண்டுவது உன்னிடம் ஒன்றே ஒன்றுதான், உன்னுடைய திருவடிகள் மட்டும்தான்.